பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு இது ஒரு செய்தி. லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி மெய் ரூபத்தில் தமக்காக ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் உள்ளது அவருக்கு. ஒரு நாள் அது கடலில் விழுந்தது. அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. இறுதியில் விமானம் மட்டுமே கிடைத்தது. அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லை. பணம் இருந்தும் எந்த பயனும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிரிட்டனை சார்ந்த பெரும் பணக்காரர் யூதர் ரூட் சைலட் அவரிடமிருந்த அபரிதமான செல்வ செழிப்பால் சில நேரம் பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட பணக்காரர் அவர். ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஒரு அறையை கட்டினாராம் அவர். ஒரு முறை அங்கு நுழைந்தவர் அறியாமல் கருவூல கதவை அடைத்து விட்டார். அவ்வளவுதான். கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை. சப்தமிட்டார், கத்தினார், யாருக்கும் கேட்கவில்லை. காரணம், அவர் தங்குவது வீட்டில் அல்ல, அரண்மனையில். பெரும்பாலும் அரண்மனையிலிருந்து பல நாள் உல்லாச பயணமாக சென்று விடுவாராம். அன்றும் அவ்வாறே சென்றிருப்பதாக குடும்பத்தினர் நினைத்தார்களாம். பசியாலும் தாகத்தாலும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகள் மேலே படுத்து இறந்தும் போனாராம். மரணிக்கும் முன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினாராம், இப்படி: உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கிறார் என்று. சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. ஒரு நாள் உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆயினும் எங்கே, எப்போது, எப்படி என்பது மட்டுமே புரியவே இல்லை அல்லவா? புரிந்து கொள்ளவும் முடியாது. உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம். உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா? எனவே யாரையுமே வெறுக்காமல், யாரையுமே ஒடுக்காமல், யாரையுமே காயப்படுத்தாமல், யாரையுமே கேவலப்படுத்தாமல், தாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல் வாழ்பவர்களுக்கு வாழ்த்துக்கள்.